விவேகானந்தா பள்ளியை துவங்கினார்கள். அதனுடைய ஒரு பிரிவாக நம்முடைய விவேகானந்தா குளோபல் அகாடமி இன்றைக்கு இங்கே மகத்தான பெரிய பள்ளியாக உருவாகி இருக்கிறது. தொடங்குகிற இடத்தில் எத்தகைய பெரிய கப்பலையும் அரவணைக்கின்ற பேர் ஆறாக பிரவாகம் எடுத்து ஓடுகிறது. அதுபோல எந்த நல்ல முயற்சியாக இருந்தாலும் அது உடனடியாக வெற்றி பெற வேண்டும் என்பது அவசியம் இல்லை என்று நான் கருதுகிறேன். இருக்கும் என்று சொன்னால் அது கங்கையை போல ஒரு மகத்தான வெற்றியை பிரவாகத்தை பெறும். விடுபட்டு விட்டது என்று சொன்னால் எனக்கு கலைஞர் தான் உடனே ஞாபகத்துக்கு வருவார். யாருடைய பெயரெல்லாம் விடுபட்டு இருக்கிறதோ அவர்களை நான் உதட்டிலே சொல்லாவிட்டாலும் அவர்கள் என் உள்ளத்திலே இருக்கிறார் என்று சொல்வார்கள். அப்படி ஆர்மையண்ணன் நம்முடைய இந்து முன்னணியினுடைய தலைவரும் இந்து மக்களுக்கு என்று சொன்னால் கேட்பதற்கு நாதி இல்லை என்கின்ற தமிழகத்திலே ஒரு மாற்று கருத்தை உருவாக்கி இதோ நாம் இருக்கிறோம், அதனால்தான் இந்து மதம் அதனுடைய தர்மமும் தலை தோன்றுகிறது, நீ எத்தனை தடுப்பை வேண்டுமானாலும் உருவாக்கலாம், ஆனால் அந்த தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து இந்த மண்ணினுடைய மகத்தான சமயம் இந்து சமயம், அந்த மகத்தான சமயத்திற்கு நாங்கள் இன்றைக்கும் என்றைக்கும் ஊன்றுகோலாக அதை வாழாங்கு வாழ்வதற்கு வாழையடி வாழையாக அந்த தர்மத்தை இந்த மண்ணிலே காத்து நிற்போம் என்று சூழலைத்து பணியாற்றுகின்ற இந்து முன்னணியுடைய மாநில தலைவர் அருமையண்ணன் காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்களே, இங்கே வருகை புரிந்திருக்கின்ற RSS தலைவர் ஆம்ஸ்டாங் பழனிசாமி அவர்களே, ஆம்ஸ்டாங் அருமை பெரியவர் சேலத்திலே இருந்து வருகை புரிந்திருக்கின்ற குமாரசாமிஜி அவர்களே, நாடு முழுவதும் ஒன்றுதான் பின்பற்றப்படுகிறது. முதலிலே தேசிய கீதம் ஒரு கவர்னர் வந்துவிட்டார் என்று சொன்னால் உடனடியாக தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். அதற்கு அடுத்தது தமிழகமாக இருந்தால் தமிழ் தாய் வாழ்த்து. பிறகு கவர்னர் பேசி முடித்த பின்பு மீண்டும் தேசிய கீதம் பாடப்பட வேண்டும். இது நாடு முழுவதும் இருக்கின்ற நடைமுறை. அது தமிழகத்திலும் வர வேண்டும், பின்பற்றப்பட வேண்டும் என்பதுதான் சரியாகும். இதில் இருக்கிற குழப்பம் தேவையற்றது. இதுக்கு